டெக்னீஷியன் ஃபுல்லாக இருக்கீங்க, படத்தில் நடித்த நடிகர்கள் யாருமே வரலையே, என்ன விஷயம்? இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது இங்கே ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா பிடிச்சிட்ருக்காரு, இங்கே ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போகிறதில்ல. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன், எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேக் போனாக இருக்கிற கோர் டீம், அதாவது ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோஸை வச்சு என்னோடய படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன். அதனால தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து பிசியோதெரப்பி படிச்சிருக்கீங்க, முழுக்க முழுக்க அது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம். கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் படம் எடுத்துருக்கிறது அறிவியல் சாராத விஷயம். அறிவியல் சாராத விஷயம். ஆமாம், கண்ணிங்கிறது இப்போ பில்லி சூனிய பேய் ஆவிங்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் அறிவியல் ஓட்டுவிட்டு மாறாங்க போனீங்க? அறிவியல் எப்போவுமே அறிவியல் மட்டும் தனியாக இருந்தால் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமானுஷங்களும் இருக்குதுன்னு சொல்லும் போது மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம இந்தி திணிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க. ஹிந்தி உள்ளே வரக்கூடாதுன்னு தான் பாதி பேர் போராடுறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அறிவியலையும் நம்பணும், அமானுஷங்களை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்கள் ரொம்ப நம்ப தேவையில்லை. ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன். எனக்கு பேய் நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமாக. பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலையுமே பெண்களை தான் பேயை காட்டுவாங்க, இந்த படத்தில் நீங்கள் ஆண்களை தான் காட்டியிருக்கீங்களா? இதில் வந்து பெண்களை தான் பேயை காட்டியிருக்கேன் எல்லார் படம் மாதிரியும். பட் ஆனால் எல்லா படம் மாதிரி பயங்கரமாக சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட வந்து மறைஞ்சு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல. இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது, நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது ஹாலில் யாரா நடந்து போனால் எந்த மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீலில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேயை நேராக உணர்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி பேயை மட்டும் காட்டலை, படத்தில் வந்து இந்த சப்த கன்னிகள்னு சொல்கிற அந்த 7 கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன். ஸோ அது வந்து படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. டேரக்டர் சார், இங்கே 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 சார், சொல்லுங்கள். நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். ஆமாம். நீங்கள் அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்து தான் இந்த கதையை எடுக்கிறீங்களா? கன்னிமார்கள் கதை அங்கே போனோன்னு சொன்னோன்னே மாமிசம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். அப்போ அந்த கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்து தானே இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க, அதாவது வடபழனியிலேருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ரெண்டுமே சென்னை தான். ஸோ நான் திருவண்ணாமலையில் ஆரணியில் இருக்கேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில். பட் ஜவாது மலை வந்து வேற எங்கேயோ ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இல்லை, அதை பற்றி கதையை தெரிஞ்சு வச்சுருந்து தான் ஸ்கிரிப்ட் எழுதுனீங்களான்னு கேட்குறேன், வேற ஒன்று. அது வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்ல அது. ஆமாம் கண்டிப்பாக, அதுதான். ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்கலாம் போயிட்டுருப்போம். அங்கே போகும்போது ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யாரோ. ஸோ அப்போ தான் சொன்னாங்க அது வந்து கன்னிகள் குளம், அங்கே போனால் வந்து கண்ணி அடிச்சிரும், போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே நான் நிறைய வாட்டி போக ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு நிறைய அடியும் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதை தாண்டி தாத்தா பாட்டியெல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ கன்னிகள், இந்த என்ன ட்ராகுலா சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னது காட்டேரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அதை உண்மைக்கு தன்மையாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன். சார் படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை, அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார்? சவுண்டு எப்படி பண்ணீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரைட்டு. இப்போ நீங்கள் இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜர்னருக்கு மெயினாக வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து ஏதோ மியூசிக் ப்ளே பண்ணுதோ இல்லை அவங்க ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும். இப்போ நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும், கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ரஹ்மான் சாரோட பிஜிஎம் ஓடுறது அதெல்லாம். பட் ஆனால் நாங்கள் ரியலில் பார்த்தோன்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. மூலம் ஒரு பக்கம் காது கிளிக்கும், காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும். ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியலில் இருக்கும். இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் லைவாக. ஸோ ரியல் லைஃப்பில் எந்த மியூசிக்கும் இல்லை. ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் மியூசிக் வைக்க முடியாது, அதுதான் இது. சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா, பச்சை பசேலுள்ள ஏரியா. அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பேய் பயம் இப்படிலாம் காமிச்சிங்கன்னா டூரிஸ்ட்லாம் எப்படி போவாங்க, ஆள்கள்லாம் எப்படி போவாங்க? அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்காது? அதுக்கு எதிராக இருக்குங்களா? ஸோ வந்து ஐ திங்க் குணா படத்தில் வந்து குணா கேவ்ஸில் வந்து உள்ளே விழுந்து காதல் பண்ணாங்கன்னு நம்ம காட்டலை. அவங்க உள்ளே விழுந்து எவ்வளோ குணா படம்னு சொல்லிட்டு பாருங்கள், மஞ்சுமேல் பாய்ஸில். ஸோ அங்கே போய் காதல் பண்ணுறாங்கன்னு நம்ம காட்டலை, விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம். ஸோ அதை தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டூரிசம் வந்து ஆக்சுவலாக அங்கே சுத்தமாகவே இல்லை. அது இதை பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இது வரைக்கும் ஜவாது மலை போயிருக்கீங்களா சார்? போனதில்லை, அதுதான். யாருமே போயிருக்க மாட்டீங்க அப்புறம் போவார் சார். சார் இங்கே தான் சார், எங்கே இங்கேங்க சார். சார் சார் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் வந்து மார்க் பாலிஷ்னு ஒருத்தர் வந்து இதே மாதிரி மர்மர் அப்படின்ற பேரில் வந்து ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் தான் போவாங்க அதில்.
புரியுங்களா? ஓகே. அதை பேஸ் பண்ணி அந்த இதை வச்சு தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா இல்லை அதோட ரீமேக்கா எப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, இதோட ரீமேக்கும் கிடையாது. ஸோ ஏன்னா இதுலேயும் நீங்கள் வந்து யூடியூபர்ஸ்லாம் போகிறாங்க, நீங்கள் அதில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அதில் போவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் தான் கேப்சர் பண்ணின்னு போவாங்க. எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதுதான் கேட்கலாம். ஸோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்தில் உள்ள வருதுன்னா, நீங்கள் எந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபராக இருக்கலாம், இல்லைனா சவுண்ட் ரெக்கார்டிங்காக இருக்கலாம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும். இந்த ஜேர்னருக்குள்ளே உள்ள வரணும்னா இந்த வேலை, இதை வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா? நம்ம வந்து வீட்டில் வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற அமானுஷங்களை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் உள்ளே போகிறாங்கன்ற மாதிரி வச்சுருக்கேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் தெரியுமா, டிமாண்டி காலனிலாம் கிளம்புறாங்க. ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது அது உண்மையாக போய் எல்லாம் தெரியாது, ஆனால் உண்மைன்னு உங்களை நம்ப வச்சுருவாங்க. ஸோ படமே அப்படி தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். வந்திருக்கு, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். சார், தமிழில் இது ஃபஸ்ட்டு ஃபவுண்டு ஃபுட்டேஜ் ஃபிலிம்னு சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி கேமரா எரர் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தமிழ்லேயே. என்னங்க மறுபடியும் சொல்லுங்கள் சார். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டு ஃபுட்டேஜ் படம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இதுக்கு முன்னாடி கேமரா எரர் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று தமிழில் வந்திருக்கு. தமிழில் வந்திருக்குங்க. 21 22 தெரியல ரிலீஸ் டேட்டு. 21 22 இயர். ஓகே. அதில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. இல்லை, ஆக்சுவலாக இன்னொரு படமும் வந்திருக்கு, ஓரிரவன்ட்டு. அதுவுமே பார்த்துருப்பீங்க. அதுவும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் சொல்லுவாங்க. நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வந்து இட் ஹாஸ் டு பி ஆர்கானிக். ஸோ நீங்கள் எந்த ஒரு ரிவர்வோ ஒரு எக்கோவோ, அதாவது மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் விஷயங்களை வந்து நீங்கள் படத்தில் காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ அதுதான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்கும், உண்மையாக தான் இருக்கும். இப்போ பேய் அழுவுதுன்னா அது பேய் அழுவுறதுக்குன்னு வித்தியாசமாக வேறு டோன்லலாம் போயிட்டு அழுவாது, அது மனுஷங்க அழுவுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இது தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துலையும் சினிமா தன்மையை உணரவே மாட்டீங்க. சார், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உங்கள் டீமில் உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னார். அது கண்டிப்பாக அதை வச்சு நாங்கள் படமாக்கியிருக்கோம் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. உண்மையிலே நீங்களும் சேர்ந்த பேயை பார்த்தீங்களா இல்லை ஏதாவது கதையை கேட்டுறீங்களா? இல்லைங்க, நான் பேயெல்லாம் பார்க்கல. அப்படி வந்திருந்தா எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன், ஏதாவது என்னது வேறு ஏதாவது பூசணிக்காய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன். அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல. ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ, பார்த்துக்குங்க. ஸோ அதை பார்த்தெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் எதுவுமே பார்க்கல. ட்ரீம் வாரியர்ஸ் குகனுக்கு இந்த படம் வந்து வாங்கியிருக்கீங்க, எத்தனை % லாபம் கிடைக்கும்? இல்லைன்னா நம்மக்கிட்ட நிறையா படம் இருக்குது வாங்கலாம் அப்படின்னு வாங்கினீங்களா? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேங்க. லாபம் நோக்கத்தை மைண்டில் வச்சு இந்த படத்தை நம்ம கமிட் பண்ணவே இல்லை. இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எல்லா தேட்டர் ஆடியன்ஸுக்கும். ஸோ நியூ கான்செப்டில் வரப்போ இந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வர கான்செப்டில் வர படத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும். அது இல்லாமல் புது டீம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி புது டீமுக்கு இப்போ எங்களை மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீம் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால உறுதியாக இந்த மாதிரி டீமுக்கு நாங்கள் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. ஸோ அப்போ 2வது கேள்வி தான் சரியாக இருக்கும் இல்லையா? பணம் நிறையா இருக்குது, பண்ணலாம். இல்லை நான் தான் சொன்னேன், டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேங்க. இது லாபம் நோக்கத்தை தாண்டின ஒரு படமாக தான் இருக்குது. இந்த படத்து மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி நியூ ஜானரே வந்து இன்றைக்கி கொண்டு வர டீம்ஸ் ரொம்ப லிமிட்டட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 100% ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து இது இப்போ ரீசெண்டாக வரல, 100% ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வரல. நிறைய நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ண படம் எல்லாமே வந்து லிமிட்டடான ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் பண்ணியிருக்காங்க. பாதி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் இருக்குது, லெஸர் தென் தட் தான் இருக்குது. இந்த ஜானரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேனபிள் ஹாலோகாஸ்ட்னு சொல்லி போட்டு 1980s ஒரு இட்டாலியன் டைரக்டர் பண்ணார். அவர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கான்செப்டே வந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நாட் மெனி ஃபிலிம்ஸ் தமிழில் வரவே இல்லை படம். அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் நாங்கள் கமிட் ஆகிட்டு வி ஆர் டிஸ்கஸிங், அப்போவே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. நிறைய எங்கள் அப்கமிங் ஏடிஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு படம் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வெல்கமிங் டிஸ்கஷனாக இருந்துச்சு. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.